பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை, இந்த பா ரை அது இடையின ரை, எரள வளர இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே இழுக்கிற ரை பறை. இந்த வல்லின ரை அல்ல, கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லின ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும். அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும், எழுத்தை குறிக்கும். ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பரன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற 7வது தலைமுறையின் பெயர். இந்த தலைமுறை நாம், நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய், அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி, அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி, அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி, அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை. இது 7வது தலைமுறை. ஆதி குடி, அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல், சேயோனுக்கும் சேயோலுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி, ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி, பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி, பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய். இன்றைக்கு நாம் இது 7 தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு. அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக மாறி இருக்குமே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது.